பைரவர வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிட நூல்கள்ல எப்படி சொல்லுது அப்படின்னா, காலமே உருவாகிக் கொண்ட காலபுருஷனாக கூறப்படுகிறது. 12 ராசிகளுக்கும் அவரது உருவப்பகுதிகள் மேஷத்துக்கு வந்து சிரசு, ரிஷபத்துக்கு வாய், மிதுனத்துக்கு 2 கரங்கள், கடகத்துக்கு மார்பு, சிம்மத்துக்கு வயிறு, கன்னிக்கு இடை, துலாமுக்கு புட்டம், விருச்சிகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம், தனுசுக்கு தொடை, மகரம் முழங்கால், கும்பம் கால்களுடைய கீழ்ப்பகுதி, மீனம் வந்து பாதத்துல இருக்கு. அப்ப பிரபஞ்சத்துல சகல ஜீவராசிகளும் வானமண்டலத்துல உள்ள நட்சத்திரங்களும் சூரியன், சந்திரன், சனி, ராகு, கேது ஆகிய நவகிரகங்களும் காலச்சக்கரத்தினுடைய ஆளுகைக்கெல்லாம் உட்பட்டதாக இருக்கிறது. அப்ப காலச்சக்கரத்தினை இயக்கும் பரம்பொருள் வந்து யாரு வராரு அப்படின்னா பைரவர் தான். அப்ப கிரகங்கள் எல்லாம் நம்மை ஆட்டி படைக்குது அப்படின்னா அந்த பைரவங்களே ஆட்டி அந்த கிரகங்களே ஆட்டி படைக்கிறவர் வந்து கால பைரவர். திருப்பத்தூர் திருத்தலிநாதர் கோவில்ல தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ யோக பைரவரை வந்து நீங்க வழிபடணும். யோக பைரவரை அரசர் என்றால் அவர் இட்ட கட்டளை நிறைவேற்றும் சேவகர்களை நவகிரகங்கள். இப்ப புரிச்சுக்கோங்க, நவகிரக தோஷம் வருது, நவகிரகங்களால் பிரச்சனை வருது அப்படின்னா பைரவர்களுக்கு வந்து நீங்க அடாப்ட் ஆயிரணும். மிக முக்கியமா யோக பைரவர். ஆ திருப்பத்தூர்